ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெம்மி பெட்ஸ். நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய பிராட்வே பெட் மார்க்கெட், அதாவது மாஸ்தான் சாவடி கோழிச்சந்தை, அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம போடுறோம். நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பெட்ஸு சம்மந்தமான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்லே நிறைய முறை இந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை முறை இந்த சந்தையை பற்றின வீடியோஸ் எடுத்து போட்டாலும் அதனுடைய சுவாரஸ்யம் எப்போவுமே குறையிறதில்ல. நிறைய பெட் லவர்ஸ் இதை வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இன்றைக்கும் நம்ம இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். பார்த்திங்க அப்படின்னா, மாஸ்தான் சாவடி இது வரைக்கும் அதை பற்றி கேள்விப்படாத உங்களுக்கான ஒரு தகவல் நான் சொல்கிறேன். மாஸ்தான் சாவடி கோழிச்சந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஆண்டாண்டு காலமாக வெள்ளைக்காரன் நம்மளை நாட்டை ஆட்சி செய்கிற காலத்திலேருந்து இந்த பகுதியில் ஒரு சந்தை இருந்துருக்கு. ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே வருது. இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, பெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனை, கோழியிலேருந்து கிளி வகைகள்லேருந்து இம்போர்ட்டட் ஐட்டம், அதை வெளிநாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வகையான பறவை இனங்களும், அது போக முக்கியமாக புறாவில் எல்லா வகையான புறாக்களும் இங்கே தாராளமாக கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பழமையான சந்தை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பாரிஸ், அதாவது பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஹைகோர்ட் இருக்கும். ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பிரகாசம் சாலை, அந்த சாலையில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆட்டோவில் கேட்டிங்கனாலோ அல்லது காரில் வந்தீங்கனாலோ பிரகாசம் சாலையில் கோழிச்சந்தை எங்கேன்னு கேட்டிங்கனாலே ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்துடலாம். ஸோ இந்த சந்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 11 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் அல்லது 6 ஹவர்ஸ் தான் இந்த மார்க்கெட் இருக்கும். ஆனால் பாருங்கள், கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க எவ்வளோ ஜனங்க வராங்க அப்படின்னு. நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறதுக்கும் ஃபேமிலியாக சண்டேயில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் நிறைய பேர் வராங்க. நீங்களும் அப்படி வரலாம். உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த பெட்ஸை எடுத்துகிட்டு விற்கணும், அல்லது என்னால் பார்த்துக்க முடியலை, அல்லது நிறைய ப்ரீட் ஆகிருக்கு, அதை நான் எங்கே மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட் ஷாப்புக்கெலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விலை கம்மியாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வாங்கி அதில் ஒரு லாபம் வச்சு விற்கணும். அதனால் அவங்க அந்த பொருளை வாங்கும்போது அவங்க ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிற பொருளை உங்கள்கிட்ட கண்டிப்பாக 100 ரூபா 150 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வாடகை கொடுக்கணும். அதனால் அவங்களோட லாபத்தை பார்க்கணுங்கிறத உங்கள்கிட்ட வாங்கி விற்பாங்க. உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகலை. ஒரு பெட்ஸை நீங்கள் அதிக விலைக்கு விற்கணும், அல்லது நியாயமான ஒரு விலைக்கு விற்கணும், மார்க்கெட் விலைக்கு விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நேராக நீங்கள் இந்த சென்னை சுற்றி பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேராக கிளம்பி நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா போகிறோம். இங்கே வந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் எந்த பக்கத்துலையாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பெட்ஸை வச்சுட்டு நின்னீங்கன்னா, உங்களை மாதிரி வீட்டில் இருந்து வர்றவங்க யாருக்கு தேவையோ அவங்க டைரெக்டாக வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் பேசி நியாயமான விலையில் நீங்கள் விற்கலாம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா பெட்ஸு சம்மந்தமான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஃபுட்டு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, புறாக்கு, கிளிக்கு, காக்டெயிலுக்கு, லவ் பேர்ட்ஸுக்கு, அப்புறம் நாய்ங்களுக்கு எல்லாவற்றுக்குமான ஃபுட்டு இங்கே கிடைக்கும். ஸோ ரொம்ப ஒரே இடத்துல எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். எந்த இடத்துக்கும் நீங்கள் சுற்றி திரிய வேண்டியது இல்லை. எல்லாமே இங்கேயே கிடைக்கிறதுனால உங்களுடைய காலம் ரொம்ப சேமிக்கப்படும். பாருங்கள், பூனைக்குட்டிகள்லேருந்து நிறைய வச்சுருக்குறாங்க. பாருங்கள், நிறைய கேட் வகைகள் நிறைய இருக்கும். அப்புறம் டாக் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். என்னென்ன வெரைட்டிஸ் வேணும்னு எதிர்பார்த்து வரீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வரும்போது இங்கே நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர்ற அந்த டாக் கிடைக்கல அப்படின்னா, இங்கே டாக் ப்ரீடர்ஸு அல்லது டாக் செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க டாக் வச்சுட்டு நிற்பாங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி டாக் வேணும்னு சொல்லி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்க அல்லது அவங்களோட நம்பரை வாங்கிட்டிங்கன்னா, அவங்களே மார்க்கெட்டில் எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இப்போ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க. இந்த ரோட்டு ஓரங்களில் இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு சில ப்ரீட் பண்ணிப்பாங்க. மற்றவங்க வாங்கி நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட மொத்தமாக வாங்கி கல்கட்டா அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து பேர்ட்ஸை வரவழைச்சி இங்கே மார்க்கெட் பண்ணுவாங்க.
நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விலை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்து எப்போவுமே விலை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் உடனே சொன்ன விலையை கொடுத்து வாங்க வேணாம், பேரம் பேசலாம். நிறைய பேரம் பேசி உங்களுக்கு கட்டுப்படியான விலையில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து ஒரே இடத்துல நல்ல விலைக்கும் கிடைக்கும், கம்மியான விலைக்கும் அதான் கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே விசிட் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்கன் வகையான பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்க. இங்கே நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸ் வெரைட்டிஸ் வந்திருக்கு, ஜாவா வெரைட்டிஸ் வந்திருக்குது, லவ் பேர்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறமா கண்ணூர் வெரைட்டிஸு நிறைய இருக்குது. சிக்ஸு, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டேம்டாக வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து நல்ல சிக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டேம்டாக ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கண்ணூர் வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து டேம்டு வெரைட்டிஸு. இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த சிக்ஸ்லேயே கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ரொம்ப பழக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து கூண்டே தேவையில்லை, வீட்டில் தோல் மேலே கை மேலே அப்படியே உட்காந்துக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ சிக்ஸாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா கூட இங்கே விற்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே விற்பாங்க. நீங்கள் இதையும் வாங்கிட்டு போயிடலாம். அந்த பில்லர்லேருந்து அந்த ஸ்ரிஞ்சிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், இங்கே வந்தீங்கனாலே போகிறோம். பெட்ஸு சம்மந்தமான உங்களுடைய தேவைகள் எல்லாமே கண்டிப்பாக சந்திக்கப்படும். ஸோ சன்கண்ணூர்ஸ் இருக்குது. பொதுவாக இப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. விலைகள் வந்து முன்னாடி இருந்த விலையெல்லாம் கிடையாது. ஒரு டைமில் சன்கண்ணூர்லாம் பார்த்திங்க அப்படின்னா 50,000 60,000 ஜோடி விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 10,000 15,000க்குள்ளாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல டைமு. ஸோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீடிங் செட் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நோயுள்ள வெரைட்டிஸும் வரும். உடம்பு சரியில்லாதது, அப்புறமா கண்ணு தெரியாதது, காது கேட்காதது, இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நிறைய கூட்டம் கூடுறதுனால கொண்டு வந்து தெரியாத முகனால் விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப செக் பண்ணி வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே மார்க்கெட்டில். ஸோ ஏமாந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஏமாந்தீங்கன்னா ஏமாந்தது தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யார்கிட்டையும் போய் க்ளைம் பண்ண முடியாது. அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் 1க்கு 4 முறை செக் பண்ணி, அல்லது உங்களுக்கு புது அனுபவமாக இருந்தால் அனுபவம் உள்ளவங்களை அழைச்சிட்டு வந்து, அல்லது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ இது வந்து டிஎன்ஏவோடும் கொடுப்பாங்க, டிஎன்ஏ இல்லாமலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு டிஎன்ஏவோட நீங்கள் வந்து வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காடை முட்டைங்கள்லாம் பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களோட அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டெல்லாம் வாங்கி தரலாம். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் விற்கிறாங்க. ஸோ காடை முட்டை இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரியாணி ஒரு கடை இருக்குது. பிரியாணி கடை 2 கடை இருக்கும். இந்த மாதிரி முட்டை கடை வந்து 3 4 2 இருந்தது, அதுக்கு அப்புறம் 4 கடையாக மாறிடுச்சு. ஸோ நாட்டுக்கோழி முட்டையில் எல்லாமே கிடைக்கும். ப்ரெட் ஆம்லேட்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஸோ இதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸ் விற்பாங்க. அந்த ஜூஸை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு, இது வந்து ஒரு தனியான ஒரு உலகம். ஒரு 2 hours 3 hours இதுக்குள்ளாடி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ நான் கூட மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் மார்க்கெட் முடியலை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படியே பொழுது எப்படி போகுதுன்னே தெரியாது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ தாராளமாக எல்லோரும் வாங்க. ஒரு முறையாவது வந்து இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெட்ஸ் வாங்குறத பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது பெட்ஸ் தேவைன்னா நேரடியாக இங்கே வந்துடுவீங்க. நீங்கள் வந்து ப்ரீடர்ஸ்ட்டை நேராக போய் அவங்களுடைய கேஜில் போய் வாங்குறதும் ஓகே. பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துல கிடக்கும். ஸோ செலெக்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பாருங்கள், பிரியாணி கடையில் கூட்டம் அள்ளுது. காலையில் இது வந்து காலையில் ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 மணி. 8 மணிக்கே பாருங்கள் பிரியாணி சாப்பிட கூட்டம் கூடியாச்சு. இங்கே காலையில் வெளியூர்லேருந்துலாம் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, கர்நாடகாவிலேருந்து வருவாங்க, ட்ரெயினில் வந்துடுவாங்க. அதிகாலையிலே வந்துடுவாங்க, 5 மணி 6 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபுட்டு வந்து வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு வர முடியாதனால இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்தால் இந்த பிரியாணி, இது வந்து பீஃப் பிரியாணி, இது சாப்பிட்றாங்க.
இதுதான் மார்க்கெட்டு. ரொம்ப ஜாலியான மார்க்கெட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து பப்பீஸ் இருக்கும், கேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் என்ட்ரி அந்த மெயின் ரோடு பிரகாசம் சாலையிலேருந்து உள்ள என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பீஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான பேர்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸான இந்த மாதிரியான ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, காக்டெயில்ஸு, சன் கன்னூர்ஸ் வெரைட்டிஸு, ஜாவா, ஃபிஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபேன்சி கோழியும் இருக்கும் இடையில எங்கேயாச்சும். அப்புறம் முயல் கூட இருக்கும். கொஞ்சம் தூரம் போயாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா மார்க்கெட், ஃபுல்லாக புறா மார்க்கெட். இவர் நம்மளுக்கு தெரிஞ்ச பாய் தான். செய்கை காமிக்கிறாரு. அவர் ரொம்ப வருஷமாக இந்த மார்க்கெட்டில் வந்து கடை வச்சுருக்காரு. எல்லா பெட்ஸுமே அவர்கிட்ட கிடைக்கும். இப்போ நான் வந்து பாதி மார்க்கெட் தாண்டி நிற்கிறேன். ஸோ இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள், வகை வகையான புறாக்கள், கர்ணப்புறா, ஹோமர் புறா, அந்த மாதிரியான ஃபேன்சி புறாக்கள்லாம் இருக்கும் அதிகமாக. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் புறாவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அதில் நம்ம புறாவை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டை பற்றின ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ உடனே கிளம்பி வாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த மார்க்கெட் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அக்சசரிஸ் இருக்குது பாருங்கள். புறாக்கு கூண்டுக்கு தேவையான, கிளி கூண்டுக்கு தேவையான, நாய்க்குட்டிக்கு தேவையான, முயல் குட்டிக்கு எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கும். முயல் கூட பெரிய முயலேருந்து குட்டி முயலேருந்து இங்கே கிடைக்கும். ஸோ முயல் வளர்க்குறவங்கலாம், அது போக மீன் வளர்க்குறவங்க இப்போ பாருங்கள் பாசி கூட 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ கப்பீஸ் வளர்க்குறவங்களுக்கு, ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் இது எல்லாமே கப்பீஸு, சிக்ஸு அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ 20 ரூபா தான். இந்த மாதிரி மீன் வகைகள், ஃபைட்டர்லாம் எக்கச்சக்கமான ஃபைட்டர்ஸ் இருக்கும். ரொம்ப இம்போர்ட்டட் ஃபைட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிஷ்ஷு லவர்ஸ் கூட நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சுகர் கிளைடர். இது வந்து ஒரு பறக்கிற அணில். ஸோ இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல விலையில் நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து விலை கேட்டேன், 6500 சொன்னாங்க. ஸோ ஒரு 6000 கொடுத்தா வாங்கிக்கலாம். ஒரு 500 கம்மி பண்ணி தரேன்னாங்க. நான் பேசிகிட்டே இருக்கும்போதே ஒருத்தர் வந்து அதை வாங்கிட்டாங்க. இதில் வந்து ஒயிட் இருக்குது, அதுவும் விலை அதிகம் சொன்னாங்க, 11,000 ஏதோ சொன்னாங்க. அதையும் ஒருத்தர் வாங்கிட்டார். நம்ம வீடியோ முடிச்சுட்டு வரதுக்குள்ளாடி ஒரு பையன் வந்து அதையும் விலைக்கு வாங்கிட்டார். இங்கே மார்க்கெட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்குது. பறக்கிற அணில் இது வந்து ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது. இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே விரும்பி வளர்க்குறாங்க. பாக்கெட்டில் போட்டிங்க அல்லது அதில் டேம்டாக வளர்க்கலாம், வைல்டாகவும் வளர்க்கலாம். டேம்டாக வளர்த்திங்கன்னா உங்கள் கூடயே இருக்கும், பாக்கெட்லேயே இருக்கும். ஏன்னா ப்ரீட் ஆகும். ப்ரீட் ஆகிடுச்சுன்னா குட்டியை கொண்டு வந்து இதே மாதிரி நீங்கள் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் பீக்கில் இருக்குது. நீங்கள் வேணும் இதையும் விரும்புகிறீங்க அப்படின்னா இங்கே வரலாம். இங்கே எல்லாமே கிடைக்கும். வீட்டில் வளர்க்குற ஓணான்லேருந்து பாம்புலேருந்து எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது கிடைக்கிற இடத்தோட கான்டெக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய விலாக்ஸ் வீடியோ போடுறோம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸையும் வீடியோ எடுத்து சேனலில் போடணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அந்த பார்த்து சொன்னோம் இல்லையா, அந்த ஒயிட் கலர்லேருந்து அந்த பறக்கிற அணில் அதை விற்றுட்டாங்க. ஸோ 11,000 இதை கொடுத்து வாங்குகிறாங்க. இதை வாங்கிட்டாங்க, அந்த தம்பி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மார்க்கெட்டில் பற்றின முழு டீட்டெயில்ஸு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புறா விற்பனை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள். பெட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது. பாய் பாய் பாய்.